சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அடித்தது அதிர்ஷ்டம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடித்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொலியை தெள்ளத்தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் கொஞ்சம் வாய்ப்புகள் நழுவினாலும் கூட அங்கு தோல்வியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது அடிக்க வேண்டிய ஒரு சூழல்களும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா 100% நிறைய விதமான சேஞ்சஸை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நிச்சயமாக பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேலை அதிர்ஷ்டம் எதனா கிடைக்குமா அப்படின்றதையும் அவங்க தரப்பு ரொம்பவே ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக ஒரு வெறி இருக்குங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு 100% பார்த்திங்கன்னா கோபம் அப்படின்றது நிறையவே இருக்குது பன்னீர்செல்வத்தை. காரணம் என்னென்னா கட்சியை சின்ன பின்னமாக ஆக்கினது மட்டும் இல்லாமல் மற்ற எதிரிகளோடவே கூட்டணியை வைத்துக்கொண்டு ஜெயலலிதா பார்த்திங்கன்னா யாரை எதிர்த்தாரோ நீங்கள் கேட்கலாம், ஏங்க கடந்த வருஷம் அதுக்கு முந்தான வருஷம்லாம் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திங்கன்னா எதிராக இருந்து நீங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிங்களே அது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கிறது என் காதிற்கு நன்றாகவே கேட்கிறது. அது வேறு இது வேறு. ஆட்சி இருக்கணும் அப்படின்றதுனால காரியம் ஆகணும் அப்படின்றதுனால காலை பிடிச்சிட்டு இருந்தார் ஓகேங்களா. ஸோ இப்போ காரியம் முடிந்து விட்டது. ஆகையால் பார்த்திங்கன்னா கழட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது அடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பொலிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் படுகிறது நண்பர்களே. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டங்கள் கொட்டி கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அல்லது என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா, யாரா நீயா நானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸுடைய வைபை என்னன்றதை நம்ம ரியாலிட்டி பார்த்து விடலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுபோல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. ஸோ அந்த நிறைய விதமான காணொளிகளோடு நம்ம தொடர்ந்து ஒன்றொன்றாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.